சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். யோவான் 8:32. எல்லா மனுஷர் ரட்சிக்கப்படுவோம், சத்தியத்தை அறிகின்ற அறிவில வளருவோம். தேவன் சித்தமுள்ளவராயிருக்கிறார். 1 தீமோத்தேயு 2:4. அன்பு தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய நாமத்தில் நல்வாழ்த்துக்கள். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. அருமை தேவ பிள்ளைங்க, ஒவ்வொரு முறையும் சத்தியத்தை அறிவதற்காக நீங்கள் எவ்விதமாக மனம் சாய்ந்து இருக்கிறீங்க என்பது ஞாயிற்றுக்கிழமை ஆகட்டும், செவ்வாய் ஆகட்டும், மற்ற சந்ததார் பகுதியில் கூட சிலர்கள் கமெண்ட்ஸ் போடுறீங்க, இந்த நாளுக்குரிய வசனம் எந்த அளவுக்கு புரிந்தது அப்படின்னு சொல்லி. அது படிப்பதன் மூலியமாக கூட சில நேரங்களில் நான் உற்சாகம் பெறுகிறேன். அது மட்டுமல்லாமல் நீங்கள் ஏற்கனவே மீண்டும் மீண்டும் மாதம் எங்களுடன் இணைந்து வருவது தான் அது பெரிய சாட்சியாக இருக்கு. நீங்கள் சத்தியத்தை கேட்டுட்டு இருக்கிறீங்க, சத்தியத்தை வாஞ்சிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. அதற்கு அப்பாற்பட்டது தான் நீங்கள் கமெண்ட்ஸுங்களையும் சேர்த்து போடும்போது அதிகமான ஒரு உற்சாகம். அவ்வளோதான். அப்படி என்றால் நீங்கள் கேட்டிருக்கிறீங்க, அந்த வசனம் உங்களுக்கு புரிந்திருக்கிறது, அப்போ மேலும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தை நான் பெறுகிறேன். அவ்வளவுதான். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இதை போன்றதான ஒரு ஸ்டடி மைண்ட், அதாவது சத்தியத்தை அறிகிற ஒரு அறிவுக்குள்ளாக செல்ல வேண்டியது மிக மிக அவசியம். இப்போ இந்த காலம் என்று சொன்னால், இப்போ இன்னைக்கு இருக்கிற நம்ம இந்த உலகத்தில் வந்துட்டு சத்தியம் அப்படி இப்படினாலும் பேசுகிற அளவுக்கு, கேட்கிற அளவுக்கு கூட கொஞ்சம் பொறுமை இழந்திருக்கிறோம். ஆனால் கல்வி நிறைந்த ஒரு காலங்கள் அப்படின்னு நாமே சொல்லிக்கிறோம். கல்வி நிறைந்த காலங்கள் அப்படின்னு சொல்றோம். அந்த கல்விகள் எங்கேயோ இருக்கு, ஆனா கல்விக்கு சம்பந்தப்பட்டவைகள் நாம் அல்ல என்பதற்கு நாம் எங்கேயோ இருக்கிறோம். இன்னைக்கு ஒரு சிறு பிள்ளைகளை பார்த்தாலும் சரிதான், பெரியவர்களை பார்த்தாலும் சரிதான், ஒரு ½ an hour மேலே பேசிவிட்டால் அவங்களுக்கு காலெல்லாம் அரைக்குது, கையெல்லாம் அரைக்குது, எந்திரிச்சு போலாமா, ரொம்ப நேரமாக கேட்டுட்டு இருக்கிறோமே. ஆனால் ஒரு கிரிக்கெட் மேட்ச்சில் வந்துட்டு 5 மணி நேரம் உட்கார்ந்தாலும் அது அவங்களுக்கு பெருசாக தோணுறதில்ல. ஒரு பப்லேயோ அல்லவிட்டால் ஒரு ரெஸ்டாரண்ட்லேயோ ஒரு 5 மணி நேரம் 3 மணி நேரம் உட்கார்ந்தாலும் அவங்களுக்கு பெருசாக தோன்றதில்ல. அதுபோல் விளையாட்டு, கேம்ஸு, வேற என்ன சொல்லலாம், என்டர்டெயின்மெண்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு வகையான அந்த வகையில் உட்கார்ந்து அவர்கள் சமயத்தை கழிக்கும் போது அது அவங்களுக்கு பெருசாக தோன்றதில்ல. ஆனால் சத்தியம், ஒரு சில ஆராய்வுகள் என்று வரும்போது ½ an hour மேல நம்மால உட்கார்கிற பொறுமை இருக்கிறதுல. இந்த அர்த்தத்தில் தான் நான் சொல்லுகிறேன், இந்த காலம் கல்வி நிறைந்த காலம், அறிவு நிறைந்த காலம் என்று சொல்லுகிறோம். ஆனால் அறிவுக்கு சம்பந்தப்பட்ட எந்த சூழ்ச்சியும் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுறதில்ல. அறிவு நிறைந்த காலம், கல்வி நிறைந்த காலம் அப்படின்னா கல்விக்குத்தானே அதிக நேரம் கொடுக்கணும். நம்ம உட்கார்ந்து கேட்கிற விஷயம் கூட ஒரு கல்விக்கு சம்பந்தப்பட்டது, ஒரு அறிவுக்கு சம்பந்தப்பட்டது. அப்ப அதற்கு ஒரு ½ an hour கூட நம்மளால டைம் கொடுக்க முடியல அப்படின்னு சொன்னா கொஞ்சம் நல்லா யோசித்து பாருங்க. அப்ப கல்வி நிறைந்த காலம் தானே அது, இல்ல அறிவு நிறைந்த காலத்துல தான் நம்ம இருக்கிறோமா? இங்கே நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, எங்கேயோ ஒரு முனையில போட்ட லைட்டு வெளிச்சத்தில் அந்த வீடெல்லாம் இருப்பது போல, எங்கேயோ ஒரு முனையில போட்ட வெளிச்சத்தில் அந்த வீடெல்லாம் இருக்கிறது போல, எவனோ ஒருத்தனுடைய அறிவில் நாம் இத அறிவின் காலம், நாம் இத கல்வியின் காலம். யாரோ ஒருவன் மணி கணக்கில் 10 மணி நேரம், 3 மணி நேரம், 3 நாட்கள், 1 வாரம், வருஷம் தோறும் இப்படி அவர்கள் கல்விக்கும் அறிவுக்கும் அதிக நேரம் செலவழித்து நமக்கு ஏதோ ஒரு விஷயத்த சொல்றாங்க. அந்த வெளிச்சத்தில் நாம் நடக்கிறதுனா நாமும் கல்வி காலத்துல தான் இருக்கிறோம், அறிவு காலத்துல தான் இருக்கிறோம் என்று சொல்றமே ஒழிய, உண்மையிலேயே யோசித்து பார்த்தா அந்த கல்வியின் ஒளி நம்மிடத்திலிருந்து வந்துட்டு இல்ல. அந்த எஜுகேஷன், அதாவது அந்த அறிவின் ஒளி நம்ம கிட்ட இருந்து வந்துட்டு இல்ல. யாரோ ஒருத்தருடைய ஒளியில கொஞ்சம் தூரம் நடந்துட்டு, நானும் அறிவுள்ளவன் தான், எனக்கும் எஜுகேஷன் இருக்கு, நானும் வந்துட்டு கல்வியில தான் கற்று இருக்கிற அப்படின்னு சொல்லுகிறோம். தனித்தனியாய் நம்ம யோசித்து பார்த்தா நம்ம கிட்ட இருந்து வந்த ஒளி அல்ல,
யாரோ ஒருவருடைய ஒளியில நாம் நடக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். நன்றாக யோசித்து பாருங்கள். சில நேரங்களில் வில்லேஜில் நம்ம பிரயாணிக்க வேண்டியதாக இருக்கும். கூட்டம் எல்லாம் முடித்து விட்டு சிலருங்க சொல்லுவாங்க, பாஸ்டர் எங்க வீட்டில் தான் இன்னைக்கு சாப்பாடு அப்படின்வாங்க. சரி, அந்த பாஸ்டர் சொல்லுவார், ஆமாங்க அந்த வீட்டுக்கு தான் நம்ம போகணும் அப்படின்வாரு. சரி, அந்த வார்த்தைக்கு இணங்கி நாம என்ன செய்வோம், புறப்படலாம். பிரசங்கம் எல்லாம் எப்படி ஆடி அசைஞ்சு 9:30 ஆயிடும். நைட்ல 9:30க்கு மேலப்ப அந்த அவங்க எங்களுக்கு சாப்பாடு அரேஞ்ச் பண்ண அந்த வீட்டுக்கு நாங்க போகணும். அப்பதான் தெரியும் வெகு தூரம் நடக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப வெகு தூரம் தான். ஆனால் அவர்களுக்கு இங்கதான் எட்டின தூரத்துல தான் அப்படின்வாங்க. சரி, அவங்க மொழியை நான் புரிஞ்சுக்கிட்டு வாங்க நடக்கலாம் அப்படின்னு சொல்லி நடந்து போவோம். என்ன அப்படின்னு சொன்னா அவ்வளவு இருட்டாக இருக்கும். அந்த வயல்வெளி மத்தியில தான் போகணும். பாம்புகள் இருக்கா, பூச்சி இருக்கா, தேள் இருக்கா, நடு ரோட்ல படுத்திருக்கா. இந்த சின்ன ரோட்ல தான் நடந்துட்டு போனோம். என்ன இருக்குன்னு தெரியாது. இந்த முன்னாடி போகிறவர் எங்களுக்கு வழிகாட்டுறாரு பாருங்க. அவர் என்ன பண்ணுவாரு, அவருக்கு முன்னாடி டார்ச் அடிச்சுட்டு அவர் போயிட்டே இருப்பார். அவர் பாட்டுக்கு போயிட்டே இருப்பார். அவர் முன்னாடி டார்ச் அடிப்பதுனால் பின்னாடிக்கு எங்களுக்கு கொஞ்சம் ஒளி தான் கிடைக்கும். ஆனால் அவர் முன்னாடி போகிற தைரியத்தில் நாங்க என்ன செய்வோம், அவர் பின்னாடியே நடந்து போவோம். பிறகு நான் என்ன செய்த, வரும்போது அப்ப எனக்கு தெரிஞ்சிச்சு இல்லையா, இதுதான் வழி. சோ நம்ம சபையை விட்டு இந்த வீட்டுக்கு இந்த வழியில தான் வந்தோம். இப்ப மறுபடியும் வீட்டுல இருந்து சபைக்கு திரும்பி போகணும். அப்ப நான் என்ன சொல்லுவேன், அந்த டார்ச் என்கிட்ட கொடுங்க அப்படின்னு. அப்ப அந்த டார்ச் இப்ப நான் யூஸ் பண்ண எப்படி யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா, நீங்க முன்னாடி நடங்க அப்படின்னு. அவங்க முன்னாடி நடப்பதனால் என் டார்ச்சை நான் குறுகிய வட்டத்தில் அடிப்பதனால் அவர்களுக்கும் ஒளி எங்களுக்கும் சேர்த்து ஒளி. ஒருவேளை எங்களுக்கு பின்னாடி வருவார்கள் என்றால் அதுவும் ஒளி. சில நேரங்களில் அந்த டார்ச்சை நான் பின்னாடி பிடித்திருப்பேன், முன்னாடிக்கும் ஒளி தெரியும், பின்னாடி வருவர்களுக்கு இன்னும் ஒளி அதிகமாகவே இருக்கும். ரொம்ப சரகமாக நடந்து நாங்கள் சர்ச்சுக்கு வர எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ டார்ச்சை பயன்படுத்துற விதம் பாருங்க. இப்போ ஒரு டார்ச் தான், ஆனால் முன்னாடி போறவனுக்கும் ஒளி, பின்னாடி வருவனுக்கும் ஒளி, நடுவில் இருக்கிற அந்த டார்ச்சை எப்படி பயன்படுத்தணும் என்பது எவ்வளவு முக்கியம் பாருங்க. ஸோ நான் எதுக்கு இந்த விஷயம் சொல்றேன் அப்படின்னா, யாரோ ஒருவருடைய சில ஒளிகள் தான் நம் மீது அடிபட்டிருக்கு. அது யாரோ ஒருவருடைய ஒளி. சில நேரங்களில் அது ஜாத்துடைய ஒளியாக கூட இருக்கலாம். அப்போ யாரோ ஒருவருடைய ஒளி கொஞ்சம் தெளிவாக பின்னாடி வந்துட்டு இருப்போம். ஜாத்தோடு கூட சேர்ந்து நம்ம வந்துட்டு இருக்க மாட்டோம், பின்னாடி வந்துட்டு இருப்போம். பின்பற்ற மாதிரி இருக்கோம், பின்பற்றி நிற்க மாட்டோம். சிலர்கள் ஜாற்றை தள்ளிவிட்டு முன்னாடி போய் கொண்டிருப்பார்கள். ஆனால் என்னமோ ஜாட்டோடு கூட ஐக்கியமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆஹா, அவங்க முன்னாடி போயிட்டாங்க. சோ ஆகிலும் இந்த நடுவில் இருக்கிற இந்த ஜாட் என்ன செய்கிறது, முன்னாடிக்கும் பின்னாடிக்கும் சரியான ஒளியை பாஸ் பண்ணி கொடுக்குது. அந்த சிறிய ஒளி நடப்பதற்கு போதுமான அளவுக்கு இருப்பதுனால் நாம் அப்படியே நடந்து சென்று விடுகிறோம். நல்லா கவனித்து பாருங்க. அப்போ அந்த காலங்கள் எல்லாம் மாறி போய் இப்போ அனைவரிடத்திலையும் மொபைல்லையே டார்ச் வந்திருப்பதுனால், நீ பின்னாடி வரியா, அப்போ உன் டார்ச் நீ பயன்படுத்திக்க, உன் மொபைல்ல இருக்கிற டார்ச் நீ பயன்படுத்திக்க. நீ முன்னாடி போறியா, அப்போ உன் மொபைல்ல இருக்கிற டார்ச்சை பயன்படுத்திக்க. நீ நடுவில் இருக்கிறியா, அப்போ உன் டார்ச்சை நீ பயன்படுத்திக்க, உன் மொபைல்ல இருக்கு இல்லையா. இதை போல இன்னைக்கு எல்லாருடைய கையில ஒளி என்பது கையில அகப்பட்டிருக்கு. அப்ப நம்ம யார்கிட்டயும் இந்த பக்கம் கொஞ்சம் டார்ச் அடிங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, இந்த பக்கம் கொஞ்சம் வெளுக்கு காட்டுங்க சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா எல்லாருடைய மொபைல்ல டார்ச் இருக்கு. அப்போ ஒளி என்பது மெய்யாகவே சொல்லப்போம் என்றால் தனித்தனியாக இயங்க வேண்டுமே ஒழிய யாரோ ஒருவருடைய ஒளியில நம்ம நடந்துட்டு போவது நல்லதல்ல. இயேசு கிறிஸ்து இதை குறித்து மிக அருமையாக ஒரு வார்த்தை சொல்லுகிறார். நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இவ்வளவு அருமை பாருங்க. நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன். அப்போ அவருடைய ஒளியில நாம் நடக்க வேண்டியது அவசியம் படுகிறது அப்படின்னு தெரிகிறது. எது வரைக்கும் ஒருவருடைய ஒளியில நடக்கிறோம், நாம இம்ப்ரூவ் ஆகிற வரைக்கும் தான் ஒருவருடைய ஒளியில நம்ம நடக்கிறோம்.
நான் சொன்னனே, அந்த காலத்துல நான் அப்படி ஊழியம் செய்யும் போது டார்ச் என்பது ஒருத்தர்கிட்ட இருக்கும், போன் என்பது கிடையாது. அப்ப டார்ச் ஒருவர்கிட்ட இருப்பதுனால் அவர் தான் அந்த டார்ச் அடிச்சுட்டு போவார், போதுமான அளவுக்கு இருக்கார். பின்புதான் நான் அதை பயன்படுத்த ஆரம்பிச்சேன். பின்னாடி வருவர்களுக்கும் முன்னாடி வருவர்களுக்கும் நடுவில் இருக்கிற நமக்கும் வெளிச்சம் வர மாதிரி டார்ச்சை பயன்படுத்த ஆரம்பிச்சேன். இப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு நானே ஒளியாய் இருக்கிறேன் என்று ஏன் சொன்னார்? ஆரம்பத்தில் ஒரு ஒளி நமக்கு தேவைப்படுகிறது. ஆதியாகமம் புஸ்தகத்தை வாசிக்கும் போது, ஆதியில தேவன் வானத்தையும் பூமியும் படைத்தார், கரெக்டா? பூமியானது ஒழுங்கினமையும் வெறுமையுமாய் இருந்தது, கரெக்டா? பூமியானது ஒழுங்கினமையும் வெறுமனுமாய் இருந்தது, ஓகேயா? அப்போ ஒழுங்கினமும் வெறுமையாய் இருந்த பூமியின் மேல் என்ன இருந்தது? மகா இருள் சூழ்ந்திருந்தது அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். ஆஹா, மகா இருள் சூழ்ந்திருந்தது அப்படின்னு சொன்னா நல்லா கவனித்து பார்க்கணும். அப்ப மாம்பெரிய இருள். அப்ப மாம்பெரிய இருள் இருக்கிறது என்று சொல்லும் போது கடவுள் சிருஷ்டியை ஆரம்பிக்கிறார். ஒழுங்கினமையும் வெறுமையுமாய் இருந்த பூமியை பார்த்து ஆழத்தின் மேல் ஆவியானவர் அசைவடி கொண்டிருக்கிறார், மிகுந்த தண்ணீர். இப்ப தேவன் பூமியை புதுப்பிக்கிறார். அப்ப கடவுள் பயன்படுத்துற முதல் வார்த்தை எது அப்படின்னா, வெளிச்சம் உண்டாக கடவுது என்று முதல் வார்த்தையை சொல்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. அப்பொழுது ஆண்டவர் வானத்தையும் பூமியும் படைத்து அவைகளுக்கு ஒரு பிரிவினையை உண்டாக்கி, ஆகாயத்தில் இருக்கிற தண்ணீர் வேற, பூமியில இருக்கிற தண்ணீர்கள் எல்லாம் ஒரு பக்கம் வர கடவுது, பூமி காணப்பட கடவுது, இப்படி எல்லாம் சொல்லி வரும்போது நான்காவது சிருஷ்டிப்புல தான் இறைவன் பகலை ஆள பெரிய சுடரையும் இறைவை ஆள சிறிய சுடரையும் இறைவன் உண்டாக்கினார். பெரிய சுடர் என்று சொல்லுகிற பகலை ஆள பெரிய சுடர் என்று சொல்லுவதுதான் சூரியன். இரவு ஆள சிறிய சுடரை உண்டாக்கினார் என்று சொல்லுவதுதான் நிலா. அப்ப நல்லா கவனிச்சு பாருங்க. அப்ப இது எத்தனாவது நாள் உண்டாக்கப்படுது? இந்த ஒளி நான்காவது நாள் உண்டாக்கப்படுது. யாரு? இந்த சூரியனும் இந்த நிலாவும். சூரியனும் நிலவும் நான்காவது நாள் வந்தார்கள் என்றால், முதல் நாள்ல இருந்து முதல் நாள் முதல் கொண்டு மூன்றாவது நாள் வரைக்கும் இருந்த வெளிச்சம் என்ன வெளிச்சம்? ஆரம்பத்திலே இறைவன் சொல்றாருல, வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார். அப்போ இது என்ன வெளிச்சம்? இது அதே போலதான் இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் சொல்றார், உலகத்திற்கு நான் ஒளியா இருக்கிறேன். அப்போ இது தெய்வீகமான ஒளி என்பது கட்டாயம் எல்லோருக்கும் இருக்க வேண்டியது. தெய்வீக ஒளி என்பது சூரியனை விட அது செப்பரேட் ஆனது, சந்திரனை விட அது உயர்ந்தது. இந்த ஆதியாகமம் புஸ்தகத்தில் நான் வாசிக்கிற மாதிரி, நான்காவது நாள் தான் சூரியன் உண்டாக்கப்படுகிறான், நான்காவது நாள் தான் சந்திரன் அதாவது நிலா உண்டாக்கப்படுகிறான். அப்படி இருந்தும் முதலாம் நாளே வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னாரு. அந்த ஒளி யாருக்கு சேர்ந்தது? தெய்வீகத்துக்கு சேர்ந்தது. அப்போ அந்த ஒளி எப்படி தெய்வீகத்துக்கு சேர்ந்ததோ, அதே போலதான் இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு நான் ஒளியா இருக்கிறேன் என்று சொல்லும் போது அதுவும் தெய்வீகத்துக்கு சேர்ந்தது. சரி, ஒளிக்கு அடுத்த ஒரு டெபினேஷனை கொடுப்போம் என்று சொன்னால், ஒளிக்கு இன்னொரு அர்த்தத்தை நாம் பூட்டிக் கொள்வோம் என்று சொன்னால், ஒளி என்று சொன்னால் எனக்கு தெளிவாய் தெரிகிறது என்ற அர்த்தம். ஒளி என்றால் எனக்கு எல்லாம் தெளிவாய் தெரிகிறது என்ற அர்த்தம். ஓகே, தெளிவாய் தெரிகிறது என்பதற்கு இன்னொரு அர்த்தத்தை கொடுப்போம்னா, தெளிவாய் தெரிகிறது என்பதற்கு இன்னொரு அர்த்தத்தை கொடுப்போம்னா, எனக்கு தெளிவாய் புரிகிறது. பாருங்க, தெளிவாய் தெரிகிறது என்பதுதான் ஆக்சுவலி எனக்கு தெளிவாய் புரிகிறது என்ற அர்த்தம். அப்போ எந்த மதத்தில் கடவுள் இருக்கிறாரோ அந்த கடவுள் அவனுக்கு தெளிவு உண்டாக்கி இருக்க வேண்டும். தெளிவோடு கூட, தெளிவு என்றால் புரிதலை உண்டாக்கி இருக்க வேண்டும். அது ஜாதி விஷயமா இருக்கட்டும், மதம் விஷயமா இருக்கட்டும், மொழி விஷயமா இருக்கட்டும், நரக விஷயமா இருக்கட்டும், பரலோக விஷயமா இருக்கட்டும், வாழ்வை பற்றி ஆகட்டும், இம்மைக்குரிய வாழ்வு மறுமைக்குரிய வாழ்வு, எந்த விஷயம் எடுத்துக்கிட்டாலும் அந்த கடவுள் அந்த மதம் அவனுக்கு தெளிவை கொடுக்கல அப்படின்னா அங்க ஒளி இல்லைன்ற அர்த்தம். அப்ப இயேசு கிறிஸ்து என்ன அர்த்தத்துல இந்த உலகத்திற்கு நான் ஒளியா இருக்கிறேன்னு சொன்னார் அப்படின்னா,
தெளிவாய் இருக்கிற என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், என்னிடத்தில் உள்ளவைகள் தெளிவாய் இருக்கிறது. ஒரு உதாரணமாக புத்தரை எடுத்துக்கலாம். புத்தர் என்பவர் எப்படி அப்படின்னு சொன்னா, அவர் ஒரு ஒளி அல்ல, அவர்கிட்ட எந்த தெளிவும் இல்லை. உதாரணமாக, கடவுளே நம்பாத அவருக்கு பிசாசை பற்றி பேச தெரியாது. ஆனால் செத்த ஆவிகளை பத்தி, பூதங்களை பத்தி அவரே பேசுறார். அப்ப தெளிவில்லைன்னு அர்த்தம். அவருடைய வாழ்க்கையில முழுமையான ஒரு போராட்டம் எது என்று சொன்னா, கீழ் ஜாதி மேல் ஜாதி. அந்த போராட்டத்தில் புத்தர் வெகுவாக காலத்தை அதிக செலவழித்ததினால், ஜனங்களுடைய அந்த மதத்துடைய அஞ்ஞானத்தை கண்டித்து பேசுவதில் சமயத்தை கழித்ததினால் இவர் ஒளிய ஆட்டோமேட்டிக்காக மறுக்கிறார், அதாவது மறந்து விடுகிறார். தெய்வீக ஒளி என்பது உண்டு என்ற விஷயத்தை மறந்து விடுகிறார். எனவே புத்தருடைய இறுதி தீர்ப்பு என்ன அப்படின்னா, கடவுள்னா யாரு, யார் கடவுள்? அப்படியெல்லாம் கிடையாது. கடவுள் என்பவர் கிடையாது. ஏன்னா நீங்க சொல்லக்கூடிய கடவுள் எல்லாம் சமத்துவம் நிறைந்தது இல்லையே என்கிற வாதம் புத்தருக்கு. நல்லா கவனிச்சு பாருங்க. அப்போ புத்தர் கடவுள் என்று கேள்விப்பட்டது எதை? கடவுள் என்று கேள்விப்பட்டதெல்லாம் கடவுள் அல்லாதவைகளையே கடவுள் என்று கேள்விப்பட்டதனால், கடவுள் அல்லாதவைகளையே கடவுள் அல்ல என்று பிரசங்கிக்கிறதுலே இவருக்கு நேரம் போயிடுச்சு. அப்படின்னா புத்தர் எதை மிஸ் பண்ணிக்கிட்டார்? கடவுள் என்பவர் யாரு, இருக்கிறாரா இல்லையா, அது மிஸ் பண்ணிக்கிட்டார். அம்பேத்கருடைய ஜீவியமை இதே மாதிரிதான் ஒரு தோல்விக்குள்ள போயிடுச்சு. இவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த கீழ் ஜாதி மேல் ஜாதி இந்த பிராமணர்களை எதிர்க்கிற விஷயத்துல டைம் அதிகம் போனதுன்னா, எது பொய்யோ அந்த பொய்ய பொய் என்று நிரூபிக்கிறதுக்காகவே டைம் போச்ச ஒழிய, எது மெய் என்பது அறிவதற்கு அம்பேத்கருக்கோ அல்லாவிட்டால் புத்தருக்கோ டைம் இல்லாம போயிடுச்சு. ஏனவைதான் மெய்யானதை அம்பேத்கர் இடத்துல கேட்க முடியாது. அதாவது மெய் பொருளை குறித்து அம்பேத்கர் இடத்துல கேட்க முடியாது. மெய்யான விஷயத்தை புத்தர் இடத்துல கேட்க முடியாது. ஏன்னா பொய்ய பொய் என்று நிரூபிக்கவே அவர்களுக்கு டைம் போயிடுச்சு. இப்ப கவனிச்சிங்களா? அப்போ புத்தர் எதை மிஸ் பண்ணிக்கிட்டார்? மெய்யான தெய்வீக ஒளியை மிஸ் பண்ணிக்கிட்டார். அப்ப இயேசு கிறிஸ்து ஏன் தன்னை உலகத்திற்கு ஒளி என்று சொல்லிக் கொண்டார்? ஏன்னா ஒளி என்பது தெளிவா தெரிகிறது, இருட்டில் நமக்கு எதுவுமே தெரியாது. அப்போ ஒளி என்பதுல தெளிவாய் தெரிகிறது என்றால் அடுத்த மீனிங் தான் எனக்கு தெளிவாய் புரிகிறதுன்னு அர்த்தம். இந்த தெளிவாய் தெரிகிறது என்பதற்கு தெளிவாய் புரிகிறது என்பது இன்னும் கொஞ்சம் அருமையான வார்த்தை என்றால், அதை விட அருமையான வார்த்தை அதுதான் கல்வி. அப்ப கல்வி தான் உண்மையான ஒளி, அந்த ஒளி தான் உண்மையான தெளிவு, அந்த உண்மையான தெளிவு தான் உண்மையான புரிதல், உண்மைய புரிதல். அப்போ இந்த கல்விக்கு இன்னொரு வார்த்தை இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இருக்கு. கல்விக்கும் மேலான வார்த்தை எது அப்படின்னா தர்மம் என்று சொல்லலாம், அல்லாவிட்டால் சத்தியம் என்று சொல்லலாம். இப்போ புரியுதுங்களா? அப்போ ஒளி என்பது தெளிவு என்ற அர்த்தம், அதாவது தெளிவா தெரியுது என்ற அர்த்தம். ஒளி என்பது தெளிவாய் தெரிகிறது என்றால், தெளிவா தெரிகிறது என்பதுதான் தெளிவாய் புரிகிறது என்ற அர்த்தம். தெளிவாய் புரிகிறது என்றால் கற்றிருக்கிறாய் என்ற அர்த்தம், அதாவது கல்வியை கற்றிருக்கிறாய் என்ற அர்த்தம். கல்வியை கற்றறிந்தவன் சத்தியத்தை புரிந்து கொண்டிருக்கிறான் என்ற அர்த்தம். ஆக மொத்தத்துல இயேசு கிறிஸ்து தன்னை உலகத்திற்கு ஒளி என்று சொல்லிக் கொண்டதும் ஒண்ணுதான், நானே சத்தியம் என்று சொல்லிக் கொண்டதும் ஒண்ணுதான். இப்ப நீங்க இத்துடன் இந்த விஷயத்தை விட்டா நல்லா இருக்காது. இதுக்கு அடுத்தாப்புல நீங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம், என்னதான் ஆதியாகமம் புஸ்தகத்தில் தேவன் முதலாம் நாள்ல வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னாலும், நான்காவது நாளுக்கு மேல் அந்த வெளிச்சத்தை விட இதுவரைக்கும் நாம் சூரியனைத்தான் பயன்படுத்திட்டு வரோம். அப்ப தெய்வீக ஒளி என்பது ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குது. தெய்வீக ஒளி என்பது அது நமக்கு துணை புரிகிறது. ஒரு முறை இன்னொருத்தருடைய டார்ச்சில் நம்ம வழி நடந்த பின்பு இன்னொருத்தருடைய வீட்டில் இருந்த அந்த பல்பு டியூப்லைட்டுகளை பார்க்கும் போது, ஏன் நம்ம வீட்டில் போடக்கூடாது, ஏன் நமக்கு ஒரு டார்ச் வாங்கிக்க கூடாது அப்படின்ற ஒரு தெளிவு, அப்படின்ற ஒரு வாஞ்சை எப்படி வருதோ அதற்கு அடுத்தாப்புல ஆண்டவர் சொல்றார், நீங்கள் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள்.
இப்ப ஆண்டவர் நம்மை ஒளியா மாற்றுகிறார். ஃபர்ஸ்ட் என்னன்றார் ஆண்டவர், நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன். சோ ஒளியில நடக்கிறவன் இடரல் அடைய மாட்டான். ஏன்னா அவனுக்கு தெளிவு வருது, அவனுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வருது, அவன் கல்வியை கற்றுக்கொள்ளுகிறான். அதனாலதான் பழைய ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, எது அறிவுக்கு பொருந்துதோ அதை மட்டும்தான் ஏற்றுக்கொள்ளணும், எது உணர்ச்சிக்கு பொருந்துகிறதோ அதை ஏற்றுவது அறிவாகாது, அறிவுக்கு ஏற்றுக்கொள்வதுதான் அறிவாகும். கவனித்தீர்களா என் அன்பு தெய்வ பிள்ளைகளை? அப்படி என்றால் கடவுள் ஏதோ ஒன்று சொல்ல வராரு என்ற அர்த்தம். இப்போதுக்கு நம்ம இயேசு கிறிஸ்து பற்றி பேசினாலும் பிலாசபிக்காரங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏன்னா புத்தர் மாதிரியே இவங்கள மதியினர்கள். இவங்க என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? போப்பை கவனிக்கிறாங்க. நம்ம இந்த கிறிஸ்டியானிட்டியில் இருக்கிற மற்ற மத பிரிவுகளை கவனிக்கிறாங்க. அதனால இவங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை விட இவங்களுக்கு முன்னாடி நிற்பது யாருன்னா காந்திஜி மாதிரி பிரிட்டிஷருங்க தான் முன்னாடி நிற்கிறாங்க. பிரிட்டிஷர்களுடைய வாழ்க்கை ஒழுங்கா, அப்ப கிறிஸ்துவம் என்பது ஒழுங்கா, இப்படிதான் கம்பேர் பண்றாங்க. அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னா, கிறிஸ்துவத்துல எல்லா மதங்களும் இவங்களே இப்படி பிரிஞ்சு இருக்கிறாங்களே. எங்க அதிகமான ஒரு டாப்லெட்டுங்க ஆன்லைன்ல வாங்குறாங்கன்னு தெரிஞ்ச உடனே ஆன்லைன்காரங்க டூப்ளிகேட்டும் உள்ள நுழையிறாங்க. அப்ப எங்க ஒரு உண்மை அதிக செயல்பட ஆரம்பிக்கிறதோ அங்க பொய்கள் ஃப்ரண்ட்ல வந்து நிற்கும். இதை நாம் பொதுவா அறிந்தால் தெரியும். அப்ப இந்த அறிவு நமக்கு இல்லைன்னா காந்திய போல குறுகிய எண்ணம் உள்ளவர்களாக மாறிடும். காந்திஜி ரொம்ப குறுகிய எண்ணம். அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, அவருடைய வாழ்க்கை, அவருடைய புத்தகம், அவருடைய பேச்செல்லாம் சத்தியம் என்று இருந்தாலும் சத்தியத்தினுடைய உண்மையான மீனிங் காந்திஜிக்கு தெரியாது. ஏன் அப்படின்னு சொன்னா, சத்தியம் என்று இருந்திருந்தால் வாழ்க்கை சத்தியமாக இருந்திருக்கும், போற பாதை சத்தியமாக இருந்திருக்கும், சொல்லுவது சத்தியமாக இருந்திருக்கும். இப்ப நான் உங்களுக்கு புரியுற மாதிரி பழைய விஷயத்தையே சொல்றேன். சத்தியம் என்றால் என்ன? சத்தியம் என்றால் கல்வி. கல்வி என்றால் என்ன? தெளிவாய் புரிகிறதுன்னு. தெளிவாய் புரிகிறது என்றால் என்ன? தெளிவாய் தெரிகிறது. தெளிவாய் தெரிகிறது என்றால் என்ன? அதுதான் ஒளி. ஒளி என்றால் என்ன? அதுதான் தெய்வீகம். அப்போ இப்படிலிருந்து இப்படி பார்த்தாலும் தெய்வீகம், இப்படிலிருந்து இப்படி பார்த்தாலும் தெய்வீகம். அப்ப இது காந்தி இடத்துல மிஸ் இருக்கிறது ஈஸியா தெரிகிறது. ஏனவைதான் இப்பொழுது நாம் கிறிஸ்துவை பற்றி பேசினாலும் இவர்களுக்கு கிறிஸ்து முன்னாடி வரமாட்டார். விவேகானந்த போல கிறிஸ்து முன்னாடி வருதுல, விவேகானந்தக்கு கிறிஸ்து முன்னாடி வருதுல. கிறிஸ்து என்று சொன்ன உடனே அமெரிக்கா தான் இவர்களுக்கு நினைவுக்கு வரும். யாரே ஆகட்டும், இன்னைக்கு கூட நான் தமிழ்நாட்டில் நிறைய பேர் பேசுகிறத பார்க்கும் போது தெரிகிறது. கிறிஸ்து என்று வரும்போது அமெரிக்கா தான் நீங்க ஞாபகம் பண்ணிக்கங்க. அமெரிக்கா யார் சொன்னது கிறிஸ்துவ நாடுன்னு? அவன் உலக பிரகாரமாக தெரிவித்துக் கொண்டான். பாருங்க, நல்லா கவனிச்சு பாருங்க. கடவுள் என்று வந்துட்டாலே இரண்டு வார்த்தைகள் பிரிகிறது. கடவுள் என்று வந்துட்டாலே இரண்டு வார்த்தைகள் பிரிகிறது. அது எது அப்படின்னு சொன்னா, அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை, நாட்டு ஆன்மீக வாழ்க்கை. இதெல்லாம் சைக்காலஜிக்காரங்க சொல்ல முடியாது, பிலாசபிக்காரங்களால சொல்லவே முடியாது. ஆவிக்குரியது என்பதற்கும் ஆன்மீகத்திற்கும் இருக்கிற டிஃபரன்சியேஷன் என்ன அப்படின்னு கேட்டு பாருங்க, பேபன் முழிப்பாங்க. நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, எதை நாங்கள் புரிந்து கொண்டோம் என்று மனிதன் நினைக்கிறானோ அதை தான் அவன் அரையும் குறையமாக புரிஞ்சிருப்பான்னு அர்த்தம். அப்ப புத்தருக்கு ஆன்மீகம் தெரிஞ்சிருக்கு, ஆனால் அவருக்கு ஆவிக்குரியது தெரியாது. ஆன்மீகம் என்றால் என்ன? ஆன்மீகம் என்பதற்கு எல்லா விஷயத்திலும் கடவுளையும் ஒரு விஷயமாக இழுத்துக் கொள்வது ஆன்மீகம். கடவுளையும் ஒரு விஷயமாக இழுத்துக் கொண்டால் அது ஆன்மீகம் என்று இவங்களா பேர் வச்சுக்கினாங்க. என்ன பண்ண முடியும்? இப்போ ஒரு உதாரணமாக தியானம் பண்றான்னு வச்சுக்க, அவனும் என்னன்னு சொல்றான்? ஆன்மீகம். ஆன்மீகம் என்று சொல், தியானம் பண்ணுவது ஆன்மீகம். என்ன விஷயத்துல தியானம் பண்றான்னு தெரியல, இருந்தாலும் அதுல பல வேறு விஷயம் உண்டு. ஆனா எல்லாத்துக்கும் சேர்த்து ஆன்மீகம் என்று சொல்லிவிடுவார்கள். ஒரு மதத்துக்காரன் இருக்கிறான்னு வச்சுக்க, அந்த மதத்துல கடவுளே இருக்க மாட்டார். அது யாரோ சொன்ன ஸ்டோரியில, அந்த ஸ்டோரியில அந்த மதம் அப்படி நின்று இருக்கும். ஆனா அவர்களும் பயன்படுத்துற வார்த்தை என்ன? ஆன்மீகம். ஆன்மீகம் என்று சொன்னால் ஆன்மாவுக்கு சம்பந்தப்படுற விஷயம் அப்படின்னு சொல்வதுதான் ஆன்மீகம். ஆக்சுவலி
ஆன்மாவுக்கு சம்பந்தப்படுற விஷயம் தான் ஆன்மீகம். அப்போ இவர்கள் எப்படி அந்த வார்த்தையை கொண்டு வருகிறார்கள் என்றால், நான் கடவுளை என் மனசுல வச்சிருக்கிறேன்னு சொல்லும் போது அது ஆன்மீகம் என்று நினைக்கிறார்கள். இவர்கள் ஆன்மீகம் சொல்லுது உண்மைனா, அப்ப சைக்காலஜிக்கார அவனும் ஆன்மீகம் என்று சொல்லிக் கொள்ளுதல் உண்மைதான் இருக்கு. அவனும் என்னன்னு சொல்றான், மனசுக்கு சம்பந்தப்பட்டது, சோலுக்கு சம்பந்தப்படுது ஆன்மீகம். அப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, சோலுக்கு சம்பந்தப்படுகிறது ஆன்மீகம் என்று சொன்னால், நான் இவ்வளவு நேரம் சொல்லி இருக்கிற ஆவிக்குரியது இதுக்கு சம்பந்தப்படாது. ஆன்மீகம் என்பது வேற, ஆவிக்குரியது என்பது வேற. அப்ப காந்திஜிக்கு ஆன்மீகம் தெரியும், புத்தருக்கு ஆன்மீகம் தெரியும், விவேகானந்தாவுக்கு ஆன்மீகம் தெரியும். இதை போல பிலாசபி தெரிந்தவர்களுக்கு எல்லோருக்கும் ஆன்மீகம் தெரியும். இது ஒண்ணு ஆவிக்குரியதுனா என்னன்னு இவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. இப்ப புரிஞ்சுச்சுங்களா? ஏன் இவர்களுக்கு இயேசு கிறிஸ்து இன்னும் வெளிநாட்டு கடவுளாக, ஏன் இவர்களுக்கெல்லாம் இயேசு கிறிஸ்து ஒரு நல்லவனாக புனிதனாக மட்டும் தோன்றுகிறார், ஏன் இரட்சகராக தோன்றப்படவில்லை? ஏன் இவர்களுக்கு யாருக்கும் இயேசு கிறிஸ்து மெய்யான தெய்வம் என்று என் புலன் படலை என்று சொன்னால், ஆன்மீகத்தை கற்றறிந்தது போல, ஆன்மீகத்துக்கு இடம் கொடுத்தது போல ஆவிக்குரியவங்களுக்கு இவங்களுக்கு இடம் கொடுக்க தெரியல. யாரையும் இன்க்ளூடு அம்பேத்கரும் ஆன்மீகத்துக்கு இடம் கொடுக்க தெரியல, சாரி ஆவிக்குரியதுக்கு இடம் கொடுக்க தெரியல, ஆன்மீகத்துக்கு இடம் கொடுக்க தெரிந்திருக்கிறது. நல்லா கவனிச்சிங்களா? அப்படி என்றால் இது எப்படியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாய் நாம ஒவ்வொன்றாய் கவனிக்கும் போது எத்தனை பெரிய மாற்றங்கள் நம்மால உணர முடியுமோ, அப்படிதான் நானும் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லுகிறேன். இந்த ஆன்மீகத்துக்கு சத்தியம் தேவைப்படாது. நல்லா கவனிக்கணும். அது புத்தராய் இருந்தாலும் அம்பேத்கராய் இருந்தாலும் பெரியாரை நான் இழுக்க முடியாது. ஏன்னா பெரியார் கொஞ்சம் ரொம்ப புத்திசாலியா நடந்துக்கிறார். அவருடைய பேச்சு வார்த்தைகள், அவருடைய செயல்பாடுகள் எல்லாம், அவருடைய புத்தகம் யார் யார் பெரியாருடைய வாழ்க்கை வரலாற்று அவருடைய பேச்சை வெளியிட்டு இருக்கிறாங்களோ, யூடியூப்ல இருந்து பிடிச்சு புத்தக விரிக்க ஒவ்வொன்றாய் கலெக்ட் பண்ணி நிதானமாக படிச்சு பார்த்தால் பெரியார் தப்பித்துக் கொள்கிறார். அம்பேத்கருடைய ஞானம் பெரியாருடைய ஞானம் என்பது அம்பேத்கரை விட கொஞ்சம் உயர்ந்ததாக இருக்கு. எந்த விஷயத்துல தெரியுமா? இந்த தெளிவு என்ற விஷயத்துல புத்தரை விட கொஞ்சம் உயர்ந்ததாக இருக்கிறது. உயர்ந்தது என்று சொன்னால் ஒதுங்குறார். இவங்க யாருமே ஒதுங்கல. அம்பேத்கரால ஒதுங்க தெரியல. எவ்வளவு படிப்பாளி பாருங்க. ஆன்மீகத்துக்கும் ஆவிக்குரியதுக்கும் வரும்போது இவரால் ஒதுங்க தெரியல, அம்பேத்கரால ஒதுங்க தெரியல. இவர் உள்ள ரேஷா உள்ள போய் பேச ஆரம்பிக்கிறார். ஏன்னா பாவம், அவர் இருக்கும்போது அந்த ஜாதி பிரச்சனை இருந்துச்சு இல்லையா, அதுக்கு டைம் அதிகம் போயிடுச்சு. புத்தருக்கும் அதே பிரச்சனை தான். ஆனா இந்த பெரியார் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த ஆன்மீகத்துக்கும் ஆவிக்குரியதுக்கும் ஏதோ ஒரு ஸ்லைட்டா அவருக்கு புரியுற மாதிரி தெரியுது. சரியான விஷயம் வரும்போது அவர் எப்படி வெளியே ஏறுகிறார் என்றால், பாருங்க, நான் கண்டிக்கிறது மதத்துல இருக்கிற அஞ்ஞானத்தை தவிர, பாருங்க எப்படி தப்பிக்கிறார் பாருங்க. நான் கண்டிக்கிறது மதத்துல இருக்கிற அஞ்ஞானத்தை தவிர ஒரு கடவுள் இருப்பார்னா இருந்துகிட்டுமே, நான் அவரை எதுவும் சொல்லலையே. பாருங்க, இதான் பகுத்தறிவு. இவர் எப்படி தப்பிக்கிறார் பாருங்க. அப்ப இவர் ஒத்துக்கிறாரு. இந்த ஒத்துக்கிறது புத்தர்கிட்டையும் கிடையாது, அம்பேத்கர் கிட்டையும் கிடையாது. அம்பேத்கருக்கு அந்த டைம் இல்லாம போச்சு. ஏன்னா அப்ப இருந்த அந்த எதிர்ப்புகள். புத்தருக்கும் டைம் இல்லாம போச்சு, ஏன்னா அன்னைக்கு இருந்த எதிர்ப்புகள். ஆனா பெரியாருக்கு எவ்வளவு எதிர்ப்பு இருந்தும் கூட அந்த தெளிவு எப்படி இருக்கு பாருங்க அவருடைய பேச்சுல. நான் எதிர்ப்பது எவையெல்லாம் கல்விக்கு சம்பந்தப்படுறது இல்லையோ அதை தான் எதிர்க்கிறேன். எவையெல்லாம் அறிவுக்கு சம்பந்தப்படுறது இல்லையோ, எவையெல்லாம் ஏற்புடையவைகளுக்கு சம்பந்தப்படுறது இல்லையோ அதை தான் எதிர்க்கிற மெய்யானதை நான் எதிர்க்கல. இதை போல ஒரு பகுத்தறிவை யார்கிட்ட பார்க்க முடியும்? அம்பேத்கர் எழுதிய மாதாந்திர பத்திரிகை, அம்பேத்கருடைய புத்தகம், யாரெல்லாம் அவருடைய பெயர்ல புத்தகம், எல்லாத்தையும் நான் வாங்குறேன். ஆனால் இதை போன்ற பெரியார் பேசிய அந்த தெளிவு அம்பேத்கர் இடத்துல காணப்படுறது இல்ல. நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், அவங்களுக்கு அந்த டைம் இல்லை, மெய்யானதை யோசிக்க டைம் இல்லை. இந்த பெரியாருக்கு மெய்யானதை யோசிக்க எப்படி டைம் எடுத்துக்கிச்சு?
அவர் எவ்வளவு அருமையா சொல்றார் பாருங்க. நான் எல்லோரையும் எதிர்க்கல, மதத்தின் பெயரில் அட்டகாசத்தை மட்டும்தான் எதிர்க்கிறேன். மதத்தின் பேரில் நீங்க செய்கிற அட்டகாசத்தை மட்டும்தான் நான் எதிர்க்கிறேன். கல்விக்கு பொருந்தாதவைகளை மட்டும்தான் நான் எதிர்க்கிறேன். ஐயோ, இந்த வார்த்தைக்கு நான் அப்படியே அடிமைப்படுறேங்க. எவ்வளவு ஒரு தெளிவு பாருங்க. சரி, இருக்கட்டும். இப்போதான் நீங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை கவனிக்கணும். நீங்கள் ஆன்மீகவாதிகளா ஆவிக்குரியவர்களா? இவ்வளவுதான் விஷயம். நீங்கள் ஆன்மீகவாதிகள் என்று சொன்னால் உங்களுக்கு சத்தியம் தேவைப்படாது. ஐயோ, என்னங்க நீங்க இப்படி சொல்றீங்க? எங்களுக்கெல்லாம் சத்தியம் தாங்க. கொஞ்சம் பொறு ராஜா. ஆன்மீகவாதிகளுக்கு எது போதும் அப்படின்னா, அது ஏதாங்க தற்சமத்துக்கு என்ன பேர் அது, ரைட் ஆர் ராங். ரைட் ஆர் ராங், எது சரி எது கரெக்ட், சாரி, எது சரி எது தவறு, ரைட் எது ராங் எது, அவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருந்தா போதும். நீங்கள் ஆன்மீகத்தில் நடந்தால் நல்லது கெட்டது மட்டும்தான் புரிதலை கொடுத்தால் போதும் என்று நீங்க சும்மா ஆயிடுவீங்க. பாருங்க, ஆன்மீகத்துக்கு சத்தியம் தேவைப்படாது. ஆன்மீகத்துக்கு எது தேவைப்படுதுன்னா நல்லது கெட்டது. இதத்தான் இயேசு கிறிஸ்து ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் அவளுக்கு சொன்னார். நல்லது கெட்டது என்ற கனி அங்க இருக்கு, அதை புசிப்பீங்க என்று சொன்னால் கடவுளுக்கு, அதாவது ஆவிக்குரியதுக்கும் எனக்கு உங்களுக்கும் கான்டாக்ட் இருக்காது. நீங்கள் சாவே சாவீர்கள். நீங்கள் சாவே சாவீர்கள். ஏன்னா அது வெறும் நல்லது கெட்டது, அது வெறும் ரைட் ஆர் ராங். இந்த ரைட் ஆர் ராங் மட்டும் போதும் என்று சொல்லக்கூடியவங்க எங்கெல்லாம் இருக்கிறாங்கன்னா, இஸ்லாம்ல இருக்கிறாங்க, கிறிஸ்தவத்தில் இருக்கிறாங்க, ஒட்டுமொத்தமான பிராமணர்கள், ஒட்டுமொத்தமான உலக மதங்கள் எல்லாருமே இன்க்ளூட் கிறிஸ்தவங்க. இப்போ எல்லோருக்கும் எதை பிடிக்கும் அப்படின்னா ரைட் ஆர் ராங் தான் நிறைய பிடிக்கும். ஏன்னா அது நம்முடைய பாடியில ஊறி இருக்கிறது. ரைட் ஆர் ராங் என்பது நம்முடைய பாடியில ஊறி இருக்கிறது. அப்போ என்னுடைய பாடியில ரைட் ஆர் ராங் ஊறி இருந்துச்சு அப்படின்னா சத்தியம் எனக்கு வெகு நேரம் கேட்க பிடிக்காது. பாபா எங்கெங்கே போயிட்டு எங்கெங்கே வந்துட்டீங்களே, அதான் உண்மை. ஏன் இன்னைக்கு சத்தியம் வந்துட்டு சேஞ்ச் பண்றாங்க? ஒரு நாள் இது ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொன்ன சில மக்கள் மற்றொரு இடத்துல போன உடனே இது அதை விட சூப்பர் என்று சொல்ல காரணம் என்ன அப்படின்னா, இவர்களுக்கு இதையே நிதானிக்க தெரியல. அப்படின்னா போன இடத்திலும் இன்னும் நிதானிப்பு வரல என்ற அர்த்தம். அப்படின்னா காலம் முழுக்கமாக இவங்க பாடியில இவங்க டிஎன்ல ஊர்ன விஷயம் எதுன்னு சொன்னா இன்ன வரைக்கும் ஒளி என்பது வீசல. அல்லாவிட்டால் இவர் அண்டையில் இன்னும் ஆவிக்குரியது ஆரம்பிக்கப்படல. அப்ப எது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது? ஆன்மீகம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆன்மீகத்தினுடைய டாக்டரின் என்ன? நன்மை தீமை. ஆன்மீகத்துடைய டாக்டரின் நன்மை தீமை. ஆவிக்குரிய டாக்டரின் எது? ஆவிக்குரிய டாக்டரின் தான் சத்தியம். நீங்க நம்பினால் நம்புங்க, விட்டா விடுங்க. நான் சொல்ற விஷயம் இதுதான், உண்மை விஷயம். நீ யாருன்னு கேட்கிற? நீ என் கருத்துக்களை ஏற்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்ற. நீ என்னை பின்பற்ற வேண்டிய அவசியமா எனக்கு இல்லைன்னு சொல்ற. நீ யாருன்னு கேட்கிற? நான் யாருன்னு நீயே கேட்டு பாரு. அப்ப நீ யாரு? நீ கொஞ்ச நாள் இருந்து என் காலை வாரி விடுவேனா? நீ யாருன்னு கேட்கிற. நீ யாரோ நான் யாரோ. அப்படி என்றால் நான் ஏன் பேசிக் கொண்டிருக்கிற? என் பட்சத்தில் நான் பேச வேண்டியது இது உண்மை. நான் என்னன்ற அப்படின்னா, உங்களுக்கும் கடவுளுக்குத்தான் உண்மையான சம்பந்தம், எனக்கும் உனக்கும் சம்பந்தம் கிடையாது. ஒருவேளை நான் சொல்றது சரி அப்படின்னு சொன்னா, ஏங்க இவ்வளவு நேரம் கத்தி பேசிட்டு இருக்கிறீங்க, நாங்க ஒரு டம்ளர் மோர் குடிங்க அப்படின்னு சொன்னா அந்த மோரை தான் நான் ஏற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா கொஞ்சம் மோர் குடிப்பதுனால் நான் கொஞ்சம் டிராவல் பண்ணலாம், கொஞ்சம் மோர் குடிப்பதுனால் இன்னும் கொஞ்சம் பேசலாம், கொஞ்சம் நீ மோர் கொடுத்ததுனால் எனக்கு கொஞ்சம் ஆறுதல் வரலாம், உன்னை நான் கொஞ்சம் அனார்ந்து பார்க்கலாம், நீ என் மோர் கொடுத்தது ரொம்ப தேங்க்ஸ், அனார்ந்து பார்க்கலாம், கொஞ்சம் தூரம் நீ என் கூட நடந்து வரலாம். பின்பு நீ ஆவிக்குரியவன் அல்ல என்று சொன்னால் உன் புத்தி மீண்டும் ஆன்மீகத்திலே போய் சிக்கிக்கொள்ளும். நம்பினால் நம்புங்க. அப்ப நீ கொடுக்கிற மோரை நான் ஏற்றுக்கொண்டேன். நீ கொடுக்கிற மோர் என்ன தெரியுமா செய்வ? ஒரு நாள் என் ஆவிக்குரியவைகளை நான் சொல்ல 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 உனக்கு ஒத்து போலனா என் வயிறு கிள்ளி நான் கொடுத்த மோரை கூடுன்னு கூட நீ ரிட்டர்ன் கேட்ப.
இதெல்லாம் தெரியாதவா நாங்க இந்த ஊழியத்துல இருக்கிறோம். நீ கேப்ப, நான் இன்னைக்கு மோர் கொடுத்தனே, அப்ப எனக்கு ரிட்டர்ன் கொடு, எனக்கு பிடிக்காது, ஏன்னா உன் வழிமுறைகள் எனக்கு பிடிக்கல. இப்ப பாருங்க, ஆவிக்குரியதும் ஆன்மீகமும் ரெண்டா பிரிய ஆரம்பிக்கும். நீங்கள் நம்பினால் நம்புங்க, ஆக்சுவலி உங்களுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. நீங்கள் கடவுளுடையவர்கள். இது உங்களுக்கு நான் நினைவுபடுத்துறேன், அவ்வளவுதான். ஆனா நான் எவ்வளவு நினைவுபடுத்தினாலும் நீங்கள் எனக்கு சம்பந்தப்பட மாட்டீர்கள். நீங்கள் ஆக்சுவலி சம்பந்தப்பட வேண்டியது கடவுளுடன். நான் கடவுளுடன் சம்பந்தப்பட்டதுனால் ஒருவேளை நீங்களா இருக்கலாம் அப்படின்னு நான் என்னுடைய ஒளியை எப்பொழுதும் உங்ககிட்ட நான் வீச ஆரம்பிக்கிறேன். அப்ப என் ஒளி மெய்யாகவே நீ ரிசீவ் பண்ணிக்குவ அப்படின்னு சொன்னா உன்னுடைய சோர்ஸ், உன்னுடைய வர்ஜினலுக்கு நீயே வந்துருவ. உன்னுடைய வர்ஜினல் எது? ஜீவ கண்ணி புசிப்பது. நன்மை தீமை புசித்துட்டு இப்போ உடல்ல இருக்கு, ஆன்மீகத்துல கலந்துச்சு. இப்படி ஒளி வீசப்பட்டால் தான் நான் ஆவிக்குரியவன் என்றால் நீ ஆவிக்குரியவனா மாற முடியும். ஆனால் கொஞ்ச நாள் என் ஒளியிலேயே நீ இருப்பை என்று சொன்னால் ஒரு நாள் உன் ஆன்மீக தலை தூக்க ஆரம்பிக்கும். நீ கடவுளை வெறுக்க மாட்ட, கடவுளை இல்லைன்னு சொல்ல மாட்ட, ஆனால் உனக்கு சத்தியம் பிடிக்காது. நீ மீண்டும் நன்மை தீமையை தான் சத்தியம் என்று சொல்ல ஆரம்பிக்குவ. அப்போ நீ ஒருவேளை எனக்கு ரிட்டன் தீமை கூட செய்யலாம். இதெல்லாம் நாங்க எதிர்பார்த்ததுதான். ரிட்டன் தீமை கூட செய்யலாம். நான் கொடுத்த மோரெல்லாம் எடு, நீ கொடுக்க விட்டாலும் நான் வைத்த கிண்ணி எடுக்கிறேன் அப்படின்னு கூட நீ சொல்லலாம். அப்படியே எடுக்கிறவங்களும் உண்டு. அப்ப நம்மளுக்கு புரிஞ்சிருது, ஓ இவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை விட்டு போயிட்டாங்க, ஆன்மீகம் என்ற பழைய விஷயம் சேர்ந்திருக்கு. அப்ப இந்த பழைய ஆன்மீகம் வரும்போது அவங்க தெய்வத்தை வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க, தெய்வம் வேணும். ஆனா அவங்க சொல்றது சத்தியம் வேண்டாம், மனதார சத்தியம் வேண்டாம் அப்படியெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஆனா அவங்களுடைய முழு அந்த வாஞ்சை எது மீது இருக்குன்னா, ஒரு நன்மை தீமை, இது ரைட்டா அது ராங்க, அது தெரிஞ்சா போதும், சும்மா எதுக்கு மூலிய போட்டா அது இதுன்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும், இப்படி ஒரு முடிவுக்குள்ள வந்துருவாங்க. இததான் இறைவன் ஏதேன் தோட்டத்துக்குள்ளவே அவங்களுக்கு சொல்லி கொடுத்தார். இது பாருங்க, ரெண்டு இருக்கு. இந்த பக்கம் ஜீவ விருட்சம் என்று சொன்னார். ஏன் ஆண்டவர் ஜீவ விருட்சம் என்று சொல்லணும்? இந்த பக்கம் இருக்கிற மரத்தை நன்மை தீமை அறிகிற கனி என்று சொன்னவர், நன்மை தீமை என்ற கனி என்று சொன்னவர் இதை ஜீவன் என்று சொல்றார். ஏன் இதை ஜீவன் சொன்னோம்? மாறாக இது சத்தியம் சொல்லி இருக்கலாம் இல்லையா, தர்மம் சொல்லி இருக்கலாம் இல்லையா, ஏன் ஜீவன் என்று சொன்னாரு? நல்லா புரிஞ்சுக்கங்க. நன்மை தீமையுடைய ரிசல்ட் மரணம், நன்மை தீமையுடைய ரிசல்ட் செப்பரேஷன். யார்கிட்ட இருந்தோ? கடவுள்கிட்ட இருந்தோ நம்ம கிட்ட இருந்தோ. கடவுள் சொல்றதை விட சத்தியத்துக்கிட்ட இருந்தோ தர்மத்துக்கிட்ட இருந்தோ செப்பரேஷன் செய்யப்படுவதுதான் நன்மை தீமை. அப்ப நன்மை தீமையுடைய ரிசல்ட் என்னன்னு சொன்னா மரணம். அப்ப சத்தியத்துடைய ரிசல்ட் என்னன்னா ஜீவம், தர்மத்துடைய ரிசல்ட் என்னன்னா ஜீவம். அதனாலதான் டைரக்டா ஜீவ விருட்சத்தின் மரம் என்று சொல்லப்படுது. ஆனால் ஜீவத்துடைய உண்மையான பேட்டர்ன் எதுனா சத்தியத்தை அறிவது, உண்மையை அறிவது, தெளிவை பெறுவது, தெளிவை அறிந்த பின்பு தெளிவுல நடப்பது. நீங்கள் என்னை கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறீர்கள், ஆனா என் வார்த்தைகளை நீங்கள் விரும்புவதே கிடையாது என்று இயேசு கிறிஸ்து யூதர்களுக்கு சொன்னார் இல்லையா, அந்த மாதிரி. அப்ப யூதர்கள் யார்? யாவே என்ற கடவுளை இறுக்கமாக பிடித்துக் கொண்டவர்கள். யாவே என்பதுதான் கடவுள், நித்தியமான கடவுள். அவருடைய பெயரை கூட சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. நான் ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன், யாவே என்பது கடவுளின் பெயர் என்று சொன்னால் யாவே என்பது தமிழ்ல சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்க பார்க்கலாம். யாவே என்பது கடவுளின் பெயர் நினைக்கிறீங்களே, அந்த யாவே என்பது தமிழ்ல சொல்லுங்க பார்க்கலாம். யாவே என்பது இங்கிலீஷ்ல சொல்லுங்க பார்க்கலாம். யாவே என்பது லாட்டின்ல சொல்லுங்க பார்க்கலாம். யாவே என்பது பிரெஞ்சுல சொல்லுங்க பார்க்கலாம். ஒரே அர்த்தம் தான், நான் என்ற அர்த்தம் தான். அப்போ நீ ஏதோ உனக்கு அப்பாற்பட்ட ஒரு மொழியில பேசினா அதை நேமி என்று நினைக்கிற. நேம் அல்ல, நான் சொல்லுது நேமா. நல்ல கவனிச்சு பாரு, நானும் சொல்லுது நேமா. இந்த நான் என்ற வார்த்தையை தான் பிற்காலத்தில் ஆபிரகாம் யோசிக்கும் போது, நான் என்பது ஆண்டவர் ஏற்கனவே ஆபிரகாமுக்கு பிற்பாடுதான் மோசைக்கு சொல்றார். நானே இருக்கிற வர்ணமாகவே இருக்கிறேன்னு சொல்றார் மோசை கிட்ட.
ஆனா அதற்கு முன்னாடியே நான் என்ற வார்த்தை, நல்ல கவனிக்கணும், நான் என்ற யாவே என்ற வார்த்தையை ஏற்கனவே ஆபிரகாம் பயன்படுத்தினார். அடோனி என்கிற வார்த்தை, எலோஹிம் என்கிற இதே ஸ்பெல்லிங், இதே ஒரு வேர்டு. என்னன்னா வவல்ஸ் இல்லாததுனால் யாவே என்று சொல்லுவது மிக கஷ்டமாக இருக்கிறது மற்ற மொழிக்கு. ஏன்னா வவல்ஸ் இல்ல, உயிர் எழுத்துகள் இல்லாம இருக்கிற ஒரு வடிவத்தில் சொல்லக்கூடியதான் யாவே. அப்போ இந்த அடோனி என்று சொல்லக்கூடியது கடவுள் என்கிற ஒரு சொற்களை பயன்படுத்துது. அப்ப யாவே என்கிற ஈப்ரு மொழி நானே என்று சொல்லுகிற அந்த மொழி நியரஸ்டுக்குள்ள கொண்டு போற ஒரு மீனிங் எதுனா கடவுளுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை. ஒரு போலீஸார்கள் நான் தான் சொன்னது, நான் தான் போன் பண்ணது, இங்க நான் தான் என்று சொல்லுவது, அவரை நாம் போலீஸ் என்று அறியும் போது சாரி சார் நாங்க வேற யாரும் நினைச்சுக்கிட்டோம், சாரி சார் சொல்லுங்க சார் அப்படின்னு நம்ம எப்படி அடங்கி போறோமோ, அங்க நான் என்கிற வார்த்தை அதற்கு பின்னாடி இருக்கிற போலீஸை குறிக்கிறது. ஒரு எம்எல்ஏ பார்த்து சொல்றாரு அந்த கிராமத்தின் மக்கள், நான் தான் சொன்னது, ஏன்பா நீங்க யாருமே கீழ்ப்படியில, எப்படி நீங்க அந்த டவரை உடைச்சு போடலாம், நான் தான் சொன்னது. இங்க நான் தான் என்று சொல்லுவது அந்த எம்எல்ஏ, அந்த சிஎம், அந்த பிஎம், அந்த ஜெனரல் குறிக்கிற ஒரு விஷயம். நான் என்பது முந்திக்குது, ஆனா யோசித்து பார்த்தால் அதுக்கு அடோனியை குறிக்கிறது. அடோனி, அடோனி என்று சொன்னால் கடவுள். ஏனவைதான் முகமது யோசிக்கிறார். அவர் ஏற்கனவே என்ன பண்றாரு, ஒரு தனிப்பட்ட ஒரு மதத்தை ஆரம்பிக்கணும் என்று சொல்லி கிறிஸ்தவத்துடைய பைபிளையே நக்கல் செய்கிறார், அதாவது காப்பிரைட் செய்கிறார். அப்ப அவருக்கு யாவே என்பது புரியாத விஷயமா? யாவே என்பது நீங்க 1000 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க, இப்ப நம்ம எல்லாம் கெடுத்துக்கிட்டோம். ஏன்னா இப்ப நம்ம ஜெகோவா என்று சொல்லுகிறோம். இப்ப ஜெகோவா விட்னஸ்காரங்களை என்ன தெரியுமா பண்ணிட்டாங்க, ஜெகோவா என்பது ப்ரொனவுன்ஸ் அல்லன்னு தெரிஞ்சு போச்சு அவங்களுக்கு. ஜெகோவா என்பது ரைட் ப்ரொனவுன்ஸ் அல்லன்னு தெரிஞ்சு போச்சு. இப்ப நைஸா என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா, வவல்ஸ் இல்லாத யாவே என்கிற வார்த்தையை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ வவல்ஸ் இல்லாத யாவே என்கிற வார்த்தை மெதுவா உள்ள நுழைஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா, யாவே என்பதுக்கு உண்மையா சொல்ற என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னா, இந்த ஈப்ரு ஜனங்கள் இழந்து விட்ட அவங்களுடைய கலாச்சாரத்தின்படி பார்த்தால் இந்த எழுத்து மிஸ் ஆகியிருக்கு. இதை பற்றி பேசும் பொழுது எனக்கு நேரம் இல்லை. செமெட்டிக் என்ற ஒரு விஷயத்துல இருந்து நாம் வரணும், செமெட்டிக்கல் லாங்குவேஜிலுடைய விஷயத்துக்கு வரணும். இப்ப இருக்கிற ஈப்ரை எடுத்துக்க முடியாது, செமெட்டிக்கல் இருந்து வரணும். அதனால இப்ப எனக்கு டைம் இல்லை, என்னால அதை பேச முடியாது. அதனால நான் சுருக்கமாக வேறொரு இடத்துக்கு வருகிறேன். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, அப்படி என்றால் நடக்கிற விஷயம் என்ன? யாவே என்பது அடோனி எலோஹிம் என்கிற அதே வார்த்தைக்கு வவல்ஸ் போட்டா எப்படி கடவுள் என்பதை குறிக்குமோ, கடவுள் தன்னை கடவுள் என்று தான் சொல்லிக் கொண்டாரே ஒழிய பெயர் எதையும் சொல்லல. கடவுளுக்கு பெயரிட முடியாது. தயவு செய்து வாழ்க்கையில ஒரு முறையாவது சாவதற்கு முன்னாடி, நான் ஒரு செய்தி 10-12 மணி நேரம் என்ன பேசியிருக்கிறேன், 10 மணி நேரம் பேசியிருக்கிறேன். யெகோவா என்பது கடவுளின் பெயர் அல்ல, யாவே என்பதும் கடவுளின் பெயர் அல்ல. கடவுள் யார் என்கிற ஒரு தெளிவோடு கூட ஒரு 10 மணி நேரம் பேசியிருப்பேன் நான் நினைக்கிறேன், மறந்துடுறேன். அந்த செய்தியை தயவு செய்து கேட்டு விடுங்கள். சரி, இப்படி இருக்க ஆவிக்குரியதுக்கும் ஆன்மீகத்திற்கும் ஏணி வைத்தாலும் எட்டாத அளவுக்கு பிரிவை கொண்டு வருவதுதான் நன்மை தீமையும் சத்தியமும். அப்ப நீங்க ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நீங்கள் நிச்சயமாக சத்தியபரர்கள் அல்ல என்பதற்கு நீங்க வாழ்க்கை முழுவதுமா கேட்ட மாதிரியே இருக்கும், பாடல் பாடின மாதிரியே இருக்கும், ஆராதித்த மாதிரியே இருக்கும், ஊழியல் செஞ்ச மாதிரியே இருக்கும், எல்லாம் ஒரு மாதிரி, அவ்வளவுதான். நீங்கள் ஆவிக்குரியவர்கள் அல்ல, நீங்கள் ஆன்மீகத்துக்கு சேர்ந்தவர்கள். அப்ப ஆன்மீகம் மறுபடியும் போய் தன்னுடைய பிளேஸ்லயே உட்கார்ந்துடும். அது எங்க உட்காரனா, போதம்பா எது ரைட்டு ராங்கன்னு தெரிதா, அது போதும்,
கடவுளுக்கு எல்லாம் தெரியும், ரைட் ராங்கு நமக்கு ஓரளவுக்கு தெரியும். இதை வச்சு காலத்தை ஓட்டலாம். எவனும் உண்மை இல்லை, எவனும் சரியில்லை, எவன்கிட்டயும் நம்ம போக கூடாது. நம்ம வீட்டோடு கூட சரி, நம்ம மனசுல கடவுள் இருக்கிறார். பாத்தீங்களா, ரீஸ்டோர் ஆயிட்டாங்க. எங்க? நன்மை தீமையிலேயே ரீஸ்டோர் ஆயிட்டாங்க. இது மரணத்தை அல்லாம, மீண்டும் உங்களை தேவனிடத்திலிருந்து பிரிக்கிறதை அல்லாம, மீண்டும் உங்களை ஜீவ விருட்சத்துக்கிட்ட இருந்து பிரிக்கிறது அல்லாம, மீண்டும் உங்களை சத்தியத்தண்டையிலிருந்து பிரிக்கிறது அல்லாம இது வேற எந்த வேலையும் செய்யாது. நீங்க சத்தியத்தோடு கூட இருக்கும்போது ஸ்ட்ரகிள்னஸ் நிறைய இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும். சத்தியத்தோடு கூட நீங்க இருந்த பிரச்சனைன்னு சொல்றேன். அப்ப சத்தியத்துல இருக்கிற எனக்கு என்ன பிரச்சனை இல்லாம இருக்கா? பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும், அதான் சகஜம். இப்போ ஏங்குள்ள சத்தியம் ஊறினால் பிரச்சனை எனக்கு பெருசா தோணாது. அது இருக்கதான் செய்யும், அதோடு கூட நம்ம போயிட்டே இருக்கணும் தான் அப்படின்னு எனக்கு எப்படி படுதோ அதே மாதிரிதான் நீங்கள் சத்தியம் வேண்டான்னு சொல்லும் போது, அதான் நீங்க வேண்டான்னு வாய் விட்டு சொல்ல மாட்டீங்க, ஆனா மறுபடியும் நீங்க ரீஸ்டோர் ஆயிடுவீங்க. நன்மை தீமைக்குள்ள ஆன்மீகத்துல ரீஸ்டோர் ஆகும் போது எனக்கு இது போதும் அப்படின்னு நீங்கள் அதுக்கேற்ற ஸ்ட்ரகிள்னஸ் சந்திக்குவீங்க. எவ்வளவு பெரிய டேஞ்சர் இருக்கு பாருங்க. அப்படி என்றால் தெய்வீக ஒளி உன்னை ஒரு ஒளியா மாத்திர வரைக்கும் நீ யாரோ ஒருத்தருடைய ஒளியில தான் நடக்க ஆரம்பிக்குவ. அவ நம்முடைய வாழ்க்கை இன்னும் புரியாத நிலையில தான் நின்று இருக்கும் என்று நான் சொல்ல வருகிறேன். எனவே ஆவிக்குரிய வாழ்க்கை என்றால் என்ன? அதுதான் இந்த 102வது சத்தியத்தின் பெருவிழால நடுவில் நாங்க 108 வரைக்கும் போயிட்டோம், அது வேற விஷயம். 102 பெண்டிங்கா இருக்கு. அதுதான் இந்த ஏப்ரல் மாதம் 25, 26ஆம் தேதி 2026க்கு நீங்க எல்லாம் கூட போறீங்க. ஆவிக்குரியவைகளை நான் எடுக்க காரணம் என்ன? அவன் ஆவிக்குரியது என்பது வேற, ஆன்மீகம் என்பது வேற. நீங்க நல்லா யோசித்து பார்ப்பீங்கன்னா பரிசுத்த வேதாகமத்தில் ஆன்மீகம் என்ற வார்த்தைக்கு இடம் கிடையாது, முக்கியத்துவம் கிடையாது. ஏன்னா ஆன்மீகம் என்னப்படுவது நன்மை தீமைக்கு சேர்ந்தது, ஆவிக்குரியது மட்டும்தான் சத்தியத்திற்கு சேர்ந்தது. அப்ப நீங்க உங்க ஆவிக்குரிய வாழ்க்கைய ஆரம்பிச்சிருக்கிறீங்களா, இல்ல ஆன்மீகத்தில் தான் டிராவல் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? இது ரொம்ப நாள் வரைக்கும் புரியாது. ஏனவைதான் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்க. அடிக்கடிக்கு உங்களுக்கு என் மீது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர வேண்டியது அவசியம் நான் நினைக்கிறேன். ஒரு மெய்யான ஒளி மீது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தாதான், அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல நம்ம எடுக்கிற முடிவு தான் நம்ம பழைய ஆளா இல்ல மெய்யான ஒளியை நம்ம பின்பற்றி வருங்களான்ற அந்த முடிவு அப்பதான் வெளியே தெரியும். எவ்ரி 3 years ஒரு முறை ஒரு பிரச்சனைகள் நம்ம மத்தியில வர வேண்டியது அவசியம். அடிக்கடிக்கு நம்ம மத்தியில சில பிரச்சனை என்று சொன்னால் அது பிரச்சனை என்று சொன்னா எல்லாமே அடங்கி இருக்கும். அப்படி வரும்போது மட்டும்தான் நம்முடையவர்கள் யார், நம்மோடு கூட சேர்ந்து பிரயாணிக்கிறவர்கள் யார், ஏற்றுக்கொண்டவர்கள் யார் சத்தியத்தை, இல்ல வெறும் ஆன்மீகத்திலேயே நிக்கிறவங்க யார் என்பது அதுதான் அந்த பிரச்சனை தான் முடிவு செய்து நம்மளை அடிக்கடிக்கு பிரிச்சுனே இருக்கும். இது ரொம்ப அவசியம் நான் நினைக்கிறேன், மிக மிக அவசியம். ஏனவைதான் என்னுடைய விருப்பம் ஆரம்பத்தில் இருந்து மெகா சர்ச்சுங்களை உருவாக்குவது என்னுடைய விருப்பம் அல்ல, மெகா சாங்குங்களை உருவாக்குவது என்னுடைய விருப்பம் அல்ல. ப்ரோ சர்ச், ப்ரோ சர்மன்ஸ், ப்ரோ எல்லாம் ப்ரோ ப்ரோ ப்ரோ. இப்ப எல்லாத்துக்கும் ப்ரோன்னு சொல்றேன் இல்லையா? மெகான்னு சொன்னா பிக்கஸ்ட் காம்ப்ளெக்ஸ் என்னது, மெகா காம்ப்ளெக்ஸ், மெகா ஸ்டோர் அப்படின்ற இல்லையா? அந்த மாதிரி மெகா சர்ச், அந்த விருப்பம் எல்லாம் என்கிட்ட கிடையாது. சர்ச்சுக்கு எனக்கு சம்பந்தமே கிடையாது. சர்ச் தேவனுடைய கிறிஸ்துவின் சரீரம், அதில் நான் ஒருவனாய் இருக்கிறேன்னு ஒழிய நான் துவக்கிறது என்னைக்கும் சர்ச் கிடையாது. நான் ஒரு ஒளி. நம்ம யாருக்கு கீழ்ப்படினோம்னா, நான் இறை வார்த்தைக்கு கீழ்ப்படிவனா, அப்ப நீங்க என் வார்த்தைக்கு ஆட்டோமேட்டிக்கா கீழ்ப்படிவீங்க. அப்ப நான் இறை வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறேன் என்பது இறைவனை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு தான் அந்த கீழ்ப்படிதல் வரும். அவன் ஆவிக்குரியதை ஆரம்பித்திருந்தால் தான், அவன் ஆன்மீகத்திலேயே இருந்தால் கொஞ்ச நாள் நம்மோடு கூட அன்பா இருப்பான், ஐக்கியமா இருப்பான், சூப்பரா வாழ்க்கை ஓடி நிற்கும். திடீர்னு பிரச்சனை வரும்போது அவன் யார் என்பது நமக்கு தெரிஞ்சிடும். ஆன்மீகவாதி அவனுக்கு நன்மை தீமை தான் பிடிக்கும், சத்தியம் பிடிக்காது. அவன் ஆட்டோமேட்டிக்கா அவன் வேற வழி. நம்ம ஓடி போய் ஐயோ பிரதர் நீங்க போயிட்டீங்களா பிரதர், நாம ஏன் போனோம்? அந்த ஆத்மாவை நாம ரச்சித்தோம், அந்த ஆத்மாவை நாம மாடுலேஷன் பண்ணோம்,
அந்த ஆத்மாவுக்கு நாம ஷேப்பு கொடுத்தோம். நமக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. ஆண்டவன் கொடுத்த அந்த ஆத்ம பாரத்தினால் ஊழியம் செய்கிறோம். துண்டரித்து போகிறார்கள் என்றால் அவருடைய விருப்பம், அது அவங்களுடைய பாடு. மெகா சர்ச் என்பது நம்முடைய கான்செப்ட் கிடையாது. மெகா சர்மன்ஸ் என்பது நம்முடைய கான்செப்ட் கிடையாது. மெகா வர்ஷிப் என்பது நம்முடைய கான்செப்ட் கிடையாது. மெகா மிராக்கிள் என்பது நம்முடைய கான்செப்ட் கிடையாது. மெகா மீட்டிங்ஸ் கான்டாக்ட்ஸ் என்பது நம்முடைய கான்செப்ட் கிடையாது. நான் ஒளியில நடக்கிறவன், இதுதான் நம்முடைய கான்செப்ட். நான் ஒளியில நடக்கிறவன், தெய்வீக ஒளியில நடக்கிறவன். இப்பொழுது அந்த ஒளி என்னையும் ஒரு ஒளியா மாற்றினதுனால், எப்ப நான் ஒரு ஒளியா மாற்றப்படுகிறேனோ அப்போதுதான் ஆன்மீகத்தை ஒதுக்கி வைக்க முடியும். அத வரைக்கும் ஆவிக்குரியதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. தெய்வீக ஒளி என் மீது வீசி வீசி நான் இப்பொழுது ஒளியாக மாறணும். உங்களுக்கு தெரியும், சோலார்ல வருகிற கேமரா, சோலார்ல வருகிற லைட்ஸுங்க, சோலார்ல வரக்கூடிய நிறைய விஷயம் சோலார்ல வந்து, சோலார் இதுலயே காரு வண்டி என்னென்னமோ வந்திருக்கு. அதுல சோலார்ல மட்டும் இயங்கக்கூடிய டேஷ்போர்டு மேல காரு ஒரு முன்னாடி கொஞ்சம் ஏதாவது அனிமேஷனோடு கூட ஆடக்கூடிய ஏதாவது ஒரு பொம்மை வைக்கிறோம். அது வந்து என்ன செய்வாங்கன்னா சோலார் லைட்ல ஓடுற சோலார் பவர்ல ஓடுற மாதிரி செஞ்சிருப்பாங்க. உதாரணமாக ஹெலிகாப்டர், அது தனக்கு தானே சுத்தினே இருக்கும். உதாரணமாக வேர்ல்டு, அது தனக்கு தானே சுத்தினே இருக்கும். அதுக்கு கரண்ட் எல்லாம் தேவையில்லை. நம்ம கார்ல வச்சிருக்கிறோம் இல்லையா, அந்த காருடைய மிரர் மூலியமா சூரியனுடைய ஒளிப்பட்ட உடனே அது சுத்த ஆரம்பிக்கும். அந்த ஒளியில சுத்த ஆரம்பிக்கும். இப்ப சூரியன் இல்லைன்னு சொன்ன உடனே ஸ்டாப் ஆயிடும். அப்படிதான் நானும் சொல்லுகிறேன். தெய்வீக ஒளி என்பது சர்டன் காலம் வரைக்கும் உங்க மேல வீசிட்டே இருக்கும். சர்டன் காலம் என்றால் ஒரு 3 years. சும்மா என்னுடைய புத்தி கூர்மை இல்லை இல்லையா, நான் கொஞ்சம் சரியில்லை, அதாவது வந்துட்டு கணக்குல சரியில்லை. அதை வந்து சரியா கணக்கு போட்டு பார்க்கறதுன்னு வச்சுக்கோங்க. அதனால வந்து நான் ஒரு குறுகிய புத்தியில சொல்றேன். ஒரு 3 years இறைவன் தம்முடைய ஒளியை வீசிக்கொண்டே இருப்பார். ஒரு நாள் இறைவன் என்ன செய்வார், அந்த டைமிங்ஸ் போன உடனே தன் ஒளியை நீக்குவார். ஆதியில தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுள்னு சொன்னார், அது அவருக்கு சேர்ந்த ஒளி. அப்புறமா அந்த ஒளியை எடுத்துருவார். ஒளி எடுத்த உடனே சூரியன் இப்பொழுது தனக்குள்ளவே பிரகாசிக்கணும். அந்த சூரியன் கிட்ட இருந்து ஒளி வாங்கிய சந்திரன் நல்ல விட்ட நிலா தனக்குள்ள பிரகாசிக்கணும். அந்த சூரியன் கிட்ட இருந்து ஒளியை வாங்கி கொள்ளக்கூடிய ஈவன் பூமி கூட பிரகாசிக்கிறது. அது வேற கிரகத்துக்கு போனதான் உங்களுக்கு தெரியும். ஆஹா, பூமிக்கு இவ்வளவு வெளிச்சம் இருக்கா, இந்த வெளிச்சம் இங்க வரைக்கும் வீசுதே என்று மகா இருளுக்குள்ள கூட பூமியுடைய வெளிச்சம் வருது. ஆனா எவ்வளவு நாளுன்னு சொல்றேன். சூரியனை விட்டு வெகு தூரம் போய்விட்டால் நம்முடைய ஒளி மங்கி போவது எப்படியோ, தெய்வீக ஒளி சற்று நியர் வரைக்கும் உங்கள் மேல வீசும். ஆனா சரியான பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில வர 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 இந்த தெய்வீக ஒளி நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கவே இல்லை அப்படி என்பது ஒரு நாள் வெளிவந்துடும். அப்ப நீங்க ஆன்மீகவாதிகள் தான், நீங்கள் ஆவிக்குரியவர்கள் அல்ல. இப்ப நான் தலைப்பட்டு குழப்பிட்டோமா, அவருக்கு போன் அடிப்பா, அவர் எப்படியாவது நம்ம சர்ச்சுக்கு இழுத்துக்க, அவர் எப்படியாவது நம்முடைய சங்கத்துக்கு இழுத்துக்க, எப்படி இழுக்க முடியும்? நீ ஆன்மீகம், நான் ஆவிக்குரியவன். நான் எப்படி உனக்கு போன் பண்ண முடியும்? நான் எப்படி உனக்கு புரிய வைக்க முடியும்? நான் எப்படி உன்னை மறுபடியும் நான் சத்தியத்திற்குள்ள வர வைக்க முடியும்? முடியாது ராஜா, முடியாது. நீ ஆன்மீகம், நான் ஆவிக்குரியவன். நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏன் இவர் போன் பண்ண மாட்டார்? நான் ஏன் போன் பண்ண உனக்கு? நான் போன் பண்ண வேண்டிய அவசியம், நீ ஆன்மீகத்துல நடக்கிற, நான் ஆவிக்குரியத்துல நடக்கிற. நான் போன் பண்ணி எவ்வளவு நாள் உன்னை தக்க வச்சுக்க முடியும்? தெய்வீக ஒளி வீசி கொண்டிருக்கிறது. என் உள்ள இருக்கிற அந்த தெய்வீக ஒளி உங்களுள்ள வீசுது. அப்படி என்றால் அந்த தேய்வு உனக்கு படல அப்படின்னா நீ மறுபடியும் அதே கிராஸ் ரோட்ல தான் நடந்துட்டு இருப்ப. உன்னை நான் போன்ல கான்டாக்ட் பண்ணி தக்க வச்சுக்கணும்னா எனக்கு தான் தலைவலி. உன்னை மறுபடியும் நான் உள்ள சேர்த்துக்கணும்னா எனக்கு தான் தலைவலி. அப்ப நீ போற பாரு, அதுதான் ஏன் விடுதலை. அப்பாட போயிட்டானா, அப்ப சரிதான். அவங்களோடு கூட போயிட்டாங்க. அவங்க ஆன்மீகவாதி, ஆன்மீகத்தோடு கூட போயிட்டாங்க. நம்ம ஆவிக்குரியவங்க வாங்க, வேற எங்காவது ஆவிக்குரியவங்களே இருக்கிறாங்களா, இல்ல ஆவிக்குரியவங்கள வருவாங்களா? அப்படி என்றுதான் நாங்கள் இந்த பாரத்துடன் ஊழியம் செய்கிறோம். ஆவிக்குரியவர்கள் நிச்சயம். அதாவது ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார், உங்களுக்கு தெரியும், சொல்லுங்க பார்க்கலாம் நீங்களே. சத்தியபரன் எவனோ அவன் என்னிடத்தில் தான் வருவான்.
இவ்வளவுதான் எங்களுடைய விஷயமா. சோ மோசம் போயிடாதீங்க. இந்த கூட்டத்தில் 102வது சத்தியத்தின் பெருவிழாவில் ஏன் ஆவிக்குரியவைகளை நான் பேசுறேன் என்று சொன்னால், நம்முடையவங்க யாருன்னு நமக்கு தெரியணும். இந்த க்ளூல பல வருஷம் நான் நடந்துட்டு வரேன். இதுல ஒரு சின்ன க்ளூ தான் உங்களுக்கு கொடுக்க போறேன். 10ல் 1% தான் எனக்கு கொடுக்கப்பட்ட 12 மணி நேரம் எனக்கு கொடுத்திருக்கிறாங்க பேசுவதற்காக. 12 மணி நேரத்தில் அவ்வளவுதான் பேச முடியும். அப்ப அதுலயே ஆவிக்குரியவர்கள் யார் என்பது, ஓ இதை வச்சுதான் இவர் இப்படி ஊழியம் செஞ்சிட்டு இருக்கிறாரா, அதுக்குதான் இவர் யார்கிட்டையும் கான்டாக்ட் பண்ணாம இருக்கிறாரா, இல்ல விட்டு போனவங்களுக்கு கூட ஏன் போன் பண்றது இல்ல, இவரு யார்கிட்டையும் ஏன் பேசுறது இல்ல, இவராச்சு இவருடைய ஊழியமாச்சு ஏன் அப்படி இருக்கிறாரு. ஏன்னா ஆன்மீகவாதிகளை நான் எப்படி தக்க வச்சுக்க முடியும்? என்னால முடியாதுங்க. என் பிரயாணம் ஆவிக்குரியது, நீங்கள் ஆன்மீகவாதிகள். சோ 2 ஒளிகள் எப்படியோ 2 கருத்துகளும் அப்படிதான். சத்தியத்துல வர கருத்து நன்மை தீமையில வர கருத்து மாதிரியே இருக்கு. அதுல ஒரு விஷயம் சொன்னேன், யாவே என்பது கடவுளின் பெயரே அல்ல, யெகோவா என்பதும் கடவுளின் பெயர் அல்ல. ஒரு 10 மணி நேரம் பேசிருக்கேங்க. வாழ்க்கையில ஒரு முறையாவது அந்த பிரசங்கத்தை கேட்டுருங்க. எங்க அலுவலகத்துக்கு போன் பண்ணி கேட்டுருங்க. சோ எங்களுடைய யூடியூப்ல ஒரு முறை யூடியூப்ல போட்டான ஒரு செய்தி எத்தனை பேர் கேட்டாங்க நான் செக் பண்ண மாட்டேன். இதை கேட்பதற்கு முன்பதாக பெல் பட்டனை பிரஸ் பண்ணி அங்க இருக்கிற சப்ஸ்கிரைபர் இந்த பிச்சையை நான் கேட்க மாட்டேன். ஓ இஷ்டங்க, நீ யாருன்னு கேட்கிற? நீ ஆவிக்குரியவன் இருந்தால் ஆட்டோமேட்டிக்கா இடத்துல வர. நீ ஆன்மீகவாதி இருந்தா கொஞ்ச நாள் இருந்துட்டு எனக்கும் ப்ராப்ளம் உண்டாக்கலாம், இல்லகிட்டு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் நீ ஏற்படுத்திக்கிட்டு வெளியே போயிடலாம். அப்ப ஆன்மீகவாதிகளுக்கு பின்னாடி போவது எங்களுடைய தொழில் அல்ல, எங்களுடைய வேலையும் அல்ல, எங்களுடைய குறிக்கோளும் அல்ல. என் குறிக்கோள் என் சிறு வயதில இருந்து ஆவிக்குரியவைகள் மட்டும்தான். பரிசுத்த வேதாகமத்தில் ஆன்மீகம் என்ற வார்த்தை கிடையே கிடையாது. ஏதன் தோட்டத்தில் மட்டும்தான் இறைவன் ஆன்மீகத்தை பயன்படுத்தினார். இந்த பக்கம் ஆன்மீகம், அந்த பக்கம் ஆவிக்குரியது. எது உனக்கு வேணும்? உடனே அவர்கள் எங்க வஞ்சிக்கப்பட்டார்கள்? ஆன்மீகத்தில் வஞ்சிக்கப்பட்டார்கள். பிரியமானவர்களே, ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன். நீங்க நினைக்கலாம் அந்த ஆன்மீகத்தை கொண்டு வந்தது பிசாசுன்னு. தெளிவா நீங்கள் வாசித்து பாருங்க, ஈவன் அது பிசாசம் அல்ல. ஐயோ, நாங்க இத்தனை வருஷம் காலமா அந்த சர்வம் பிசாசு. நீ அப்படி கேள்விப்பட்டது அவ்வளவுதான். நீ அப்படி கேள்விப்பட்டு பழகிட்ட. சில நேரங்களில் நாங்களும் அப்படிதான் பேச முடியும். ஏன்னா பழகின வார்த்தைகள் தான் பேச முடியும். பழகின வார்த்தைகளை பேசும்போது உடனே கான்செப்ட் புரிஞ்சிடும். சிலர்கள் சொல்லுவாங்க சாப்பிட போலாமா அப்படின்னு வாங்க, அது கரெக்டான வார்த்தை. சிலர்கள் இப்படியும் பேசி இருக்கிறார்கள், என்னப்பா வயிறெல்லாம் கடமுடுன்னு செய்த என்னப்பா அப்படின்னு அப்படின்னு சாப்பாடு கலைக்கிறாங்க. அது அவங்களுடைய மொழி, அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப். அந்த மாதிரி சில நேரங்களில் பிசாசு என்ற வார்த்தை சில ஊழியர்களோ பயன்படுத்தி இருப்பார்கள் என்றால் அது கரெக்ட். ஏன்னா அது புரிய வைப்பதற்காக. நான் சவாலா ஒரு விஷயம் சொல்றேங்க, பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டில் பேசிய பிசாசின் வதந்திகள் ஏன் பழைய ஏற்பாட்டில் இல்ல? நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்களா? லூசிபர் என்ற வார்த்தையை இறைவன் ஏன் அசீர் ராஜாவுக்கு பயன்படுத்தி சொல்கிறார்? ஏன் தெளிவு இல்லை? எசேக்கியேல் புஸ்தகத்துல லூசிபர் குறித்து ஏன் தெளிவு இல்லை? விழுந்து போன தூதன் என்று சொல்லுகிறாரு ஏசியா தீர்க்கதரிசி புஸ்தகத்துல. அவருடைய வரலாற்றை ஏன் நம்ம எசேக்கியேலுக்கு நம்ம ஜாயின் பண்ணி பார்க்கிறோம்? அங்க சொல்லப்பட்டிருக்கிற அசீரிய ராஜா தான் இந்த லூசிபர் என்று சொல்லி ஏன் ஜாயின் பண்ணி பார்க்கிறோம்? விடிவெள்ளி நட்சத்திரம் நீ கீழே விழுந்தாய், நீ தேவ பர்வதத்துக்கு மேலாக தன்னை உயர்த்தி கொள்ளும்படி பார்த்தாய் என்று சொல்லுகிற வார்த்தை எல்லாம் மெய்யாகவே பிசாசு குறிக்கிறதா? அப்ப ஏன் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் பிசாசு என்று ஏன் வரக்கூடாது? சாத்தான் என்று ஏன் வரக்கூடாது? வரல. காயனை வஞ்சித்தது யார்? சாத்தான் என்று ஏன் வரல? ஏன் எல்லாருமே புதிய ஏற்பாட்டில் தான் இந்த வார்த்தையை யூஸ் பண்றாங்க? நமக்கு மாம்சத்தோடு ரத்தத்தோடு போராட்டம் அல்ல, ஆவிக்குரியது. அதாவது வானமண்டலத்துள்ள பொல்லாத ஆவியின் சேர்ந்தவர்களோடு நமக்கு போராட்டம் உண்டு என்று சொன்ன இந்த அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஆவி புதிய ஏற்பாட்டில் இருக்கிற இந்த 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 தெளிவு ஏன் பழைய ஏற்பாட்டில் காணப்படல? பழைய பாம்பு என்றுதான் சொல்லப்படுகிறது.
அப்படியே அந்த கிறிஸ்து குறித்து பைபிள் சொல்லுது, தமது வாயின் வார்த்தை என்ற பட்டயத்தினால் அவனை கொன்று போடுவார் என்று. இது சாத்தியமா? நியூக்ளியர் பாம்பு இவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கிறோமே. அப்போ எருசலேம் மீது தேர்ட் வேர்ல்டு வார் அல்லாவிட்டால் அர்மகோதன் யுத்தம் எப்படி இருக்கும்? வாயின் பட்டயத்தினாலும் தான். இதெல்லாம் நீங்க யோசித்து பார்த்தால் யார் இந்த பிசாசு? நம்பினால் நம்புங்க, யார் இந்த பிசாசு? கடவுள் என் பிசாசை வச்சிருக்கிறாரா இல்ல இல்லையா? இவை எல்லாம் நீங்க நிதானித்து பார்க்க வேண்டிய ஒரு மர்மங்கள். எனக்கு தெரிஞ்ச மாதிரி கடைசி ஒரு வார்த்தை சொல்றேன். ஆவிக்குரியவன் என்கிட்ட வருவான், எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் என்கிட்ட வருவான். ஆவிக்குரியவனுக்கு நான் சொல்றது புரியும், ஆன்மீகத்தவாதிகள் புரியாது. அவர்களுக்கு டைம் ஆயிடுச்சு நான் நினைக்கிறேன். கொடுக்கப்பட்ட வசனத்துக்காக ஜெபம் பண்ணுங்க.